ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாக் வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சுங்க. எதனால் ஸ்டாக் போடலாம் உங்களுக்கும் தெரியும். நம்ம எப்பயுமே ஒரு குவான்டிட்டி சேர்ந்தால் தான் ஸ்டாக் வீடியோ போடவே இன்ட்ரெஸ்ட் வரும். போதுமான குவான்டிட்டி சேராதனால பத்தாவதுக்கு நியூ ஸ்டாக் தான் நிறையா வந்துச்சு. இப்போ ப்ரீவியஸ் வீக்ஸில் ஃபுல்லாக நியூ ஸ்டாக் தான் கடையில் நிறையா இருந்துச்சு. யூஸ்டு ஸ்டாக் அந்தளவுக்கு வரல, லிமிட்டடாக தான் வந்துச்சு. லிமிட்டடாக வந்தது கூட சேல் ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா, அதுக்கு தான் வீடியோ போடலை. இன்றைக்கி வீடியோ போடுறதுனால உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சரி மீட் பண்ணிடுவோமே இன்றைக்கி அப்படின்றதுனால வீடியோ போடுறேன். இன்றைக்கும் ஸ்டாக் நிறையா இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இருக்காது. அதையும் முன்னாடியே சொல்லிடுறேன் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி ஐஃபோனில் 6, 6S, 7, 8 அது எப்பயும் போல் இருக்குது. நான் அதை வீடியோவில் கொண்டு வரல. அதை தவிர என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குன்னு காட்டிடுறேன். இந்த XR ஸ்டாக் வந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XR 256GB உங்களுக்கு. பேட்டரி ஹெல்த் 100, US ஸ்டாக், வெளியூர் ஸ்டாக், இந்தியன் ஸ்டாக் கிடையாது. நம்ம எப்பயுமே போடுவோம்ல அந்த இம்போர்ட்டர் ஸ்டாக், அது ஒன்று வந்திருக்கு. பேட்டரி ஹெல்த் 100. இது டிவைஸ் அண்ட் கேபிள். உங்களுக்கு 3 months ஷாப் வாரண்டி பில்லோட ப்ரொவைட் பண்ணலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா வரும். 23,000 பிராண்ட் நியூங்க. பேட்டரி ஹெல்த் 100ஓட வரும். பூஸ்ட் கிடையாது, ஒரிஜினலாக 100. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது XSல 256GB பேட்டரி மட்டும் மாற்றிருக்கு. பேட்டரிக்கு உங்களுக்கு 3 months ஷாப் வாரண்டி இருக்குது. உங்களுக்கு ஃபோனுக்கு 3 months ஷாப் வாரண்டி இருக்குது. பேட்டரிக்கு 6 month வாரண்டி இருக்குது. நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இதோட ப்ரைஸ் 16,500. அதே மாதிரி XSல பாக்ஸோட ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோட, அதாவது பாக்ஸு கேபிள் இருக்குது, சார்ஜர் கிடையாது. இது பேட்டரி 80, ஆனால் எந்த சர்வீஸும் பண்ணல. உங்களுக்கு ப்ரைஸ் 17,000 வரும். லாஸ்ட் வீடியோலாம் 17,500 போட்டிருந்தேன், இப்போ 17,000 தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா XS மேக்ஸில் ரெகுலராக பார்க்குற மாதிரி இதையும் பேசாமல் ஓரமாக வைக்க போகிறேன். வீடியோலேயே காட்டாத மாதிரி வேணுன்றவங்க மட்டும் காட்ட போகிறேன். சும்மா வந்துக்கிட்டே இருக்குது. XS மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் இருக்குது. இது 64GB, இது ரெண்டுமே 64 தான். இது பேட்டரி மட்டும் சர்வீஸ்னு காட்டுது, ஆனால் புதுசு தான். இதுவும் புதுசு தான். இதோட ப்ரைஸ் 27,500. இது நான் ஆக்டிவேட்டட், இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் 22,000. ஓகேங்களா. ரெண்டுமே 64GB தான். XS மட்டும் 256GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ 12 இருக்குது. 12 பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சர் மட்டும்தான் இருக்குது. 128GB, பேட்டரி ஹெல்த் 83. ஃபோன் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும். ஓகேங்களா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா. ஓகேங்களா. 128GB, 210 மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் 12 மினி இருக்குது. 12 மினியை லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாக் தான் இருக்குது. ஃபுல் கிட்டு வந்துடும். சின்ன அந்த பெயிண்ட் பீல் ஆஃப் இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்காது. ஃபோன் நல்லா பக்காவாக இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,500. 64GB வித் ஃபுல் கிட்டோட வந்துடும். அடுத்தது 12 Pro Max, எப்பயும் பார்க்குற மாதிரி அந்த ஸ்டாக் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 12 Pro Max 256GB பிராண்ட் நியூ. பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. பேட்டரிக்கு 6 month வாரண்டி இருக்குது. ஃபோனுக்கு 3 months ஷாப் வாரண்டி இருக்குது. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் 48,000. ஃபோன் பாருங்கள், புதுசு, யூஸே பண்ணாதது, பேட்டரி மட்டும் மாற்றிருக்கு. ஓகேங்களா. 48,000 ரூபா. அடுத்தது 13 இருக்குது. 13ல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சர் 256GB இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா போட்டிருந்தேன். 30,000 வரும். அதே தான். டிவைஸு பாக்ஸ் கேபிள் ஃபுல்லாக ஃபுல் கிட் இருக்குது. டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்காங்க. பேட்டரி ஹெல்த் 88ன்னு நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி 256லேயே ஃபுல் கிட்டோட நல்ல பீஸ் வந்திருக்கு. எந்த சர்வீஸும் பண்ணல. ஃபோன் நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு காட்டிடுறேன். பேட்டரி ஹெல்த் 88 இருக்குது. 256GB பிராண்ட் நியூ. ஒரு டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது, பார்த்துக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 வரும். ஃபுல் கிட்டு, டிவைஸு, கேபிள், பாக்ஸ் எல்லாமே இருக்குது. 40,000 ரூபா வரும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டாக் என்ன பார்க்குறோன்னா ஐஃபோன் 14ல் வெறும் சீல்டு மட்டும் கட்டு ஆக்டிவேட்டட் வித் 1 year இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. இது ஆக்டிவேஷன் டேட் பார்த்தீங்கன்னா நேற்று 14ஆம் தேதி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2025 ஜூலை 13th வரைக்கும் வாரண்டி இருக்கும், பார்த்துக்கோங்க. வெறும் சீல் மட்டும் தான் கட்டு ஆக்டிவேட்டட், யூஸே பண்ணியிருக்காது. சைக்கிள் கவுண்ட் 0 இருக்கும். பேட்டரி ஹெல்த் 100. இது ஒரு சிம்மு கூட போட்டிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,500 வரும். 52,500 ரூபா. வெறும் சீல் மட்டி கட்டு ஆக்டிவேட்டடு. இதே புதுசு வாங்க போனீங்கன்னா 56,500 ரூபா இருக்கும் நம்மக்கிட்டே. இது வெறும் சீல் மட்டி கட்டு ஆக்டிவேட்டடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15ல் இன்னைக்கு புது ஸ்டாக் ஒன்று வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 months ஓல்டு. சைக்கிள் கவுண்ட்டு 80. உங்களுக்கு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. வித் பில்லோடு இருக்குது, பார்த்துக்கோங்க. அமேசான் பில்லோடு இருக்குது. அவங்க பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டேட் 15/5/2024, அதாவது 15ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்துக்கோங்க 72,000 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா.
ஃபோன் அப்படியே புதுசாக இருக்கும். டென்ட் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. சைக்கிள் கவுண்ட்டு 80, பேட்டரி ஹெல்த் 100. வாரண்டி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இயர் வாரண்டி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இயர் 15th May 2025. கரெக்டாக இன்னையோட 2 months ஆகிருக்குங்க. ஓகேங்களா. எனக்கு இது வந்து சாட்டர்டே வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 58 days சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்டரி ஹெல்த்தும் காட்டிடுறேன் உங்களுக்கு. பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட்டு 80 தான். ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம தரப்போகிறது உங்களுக்கு 56,500 ஃபுல் கிட்டு வித் பில்லோடு இருக்குது. ஓகேங்களா. வேணுறவங்க இதெல்லாம் குயிக்காக கிராப் பண்ணிக்கோங்க. இந்த கலர் சீக்கிரமாக உடனே சேல் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டாக் என்னென்னா 15ல் எப்பயும் வருமா இந்த கிளாஸ் கிராக் ஸ்டாக் இருக்குது. இது நிறைய பேர் வந்து கிராக் விசிபிளாக தெரியுமான்னு கேட்டிங்க. விசிபிளாக தெரியாது. இப்போ நான் டெம்பர் போட்டுட்டேன். உங்களுக்கு எதாவது தெரியுதா பாருங்களேன். இந்த இடத்துல மட்டும் லைட்டாக தெரியும், மற்றபடி உள்ளெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 போட்டிருந்தேன். 45,000 தான். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து யூஸ்டு எல்லாமே பார்த்தாச்சா. அப்புறம் வந்து ஒரு 60 watts, அதாவது டைப் சி டு டைப் சி iPhone 15 சீரியஸுக்கு செட் ஆகிற கேபிள் வெறும் வந்து எத்தனை நாள் ஓல்டு, வெறும் வந்து 10 days கூட இல்லை, 7th வாங்கியிருக்காங்க. அதாவது பர்ச்சேஸ் டேட் பார்த்தீங்கன்னா அதாவது 6ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. இன்னும் 9 நாள் தான் இருக்குது. அது நம்மக்கிட்ட இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1000 ரூபா தான். பில் வந்து 1900 பில் இருக்குது. ஒன்றும் வந்து 1 இயருக்கு வந்து 356 days வாரண்டி ரிமைனிங் இருக்குது. இது வந்து 20 wattsோட சார்ஜர், அதாவது 15 சீரியஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். அப்புறம் ஆப்பிள் ஐபேடுக்கெலாம் சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா பில்லோடு இருக்குது. வெறும் 9 நாளோ என்னமோ தான் ஓல்டு. ஓகேங்களா. அடுத்தது வந்து நியூ ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா iPhone 13 இருக்குது. 13 பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஆஃபர் என்னென்னா 13ல் இந்த ரெட் ப்ராடக்ட் மட்டும் ஒரு ஆஃபர் தரேன். இந்த ரெட் ப்ராடக்ட்டும் இந்த 20 watts சார்ஜரும் சேர்த்து 49,000. ஓகேங்களா. உங்களுக்கு இப்போ ஆன்லைன் ப்ரைஸே காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு. ஆன்லைனில் பார்த்துக்கோங்க. அமேசானில் 52,900 வெறும் ஃபோன் மட்டும் ரெட் ப்ராடக்ட். நான் வந்து உங்களுக்கு ரெட் ப்ராடக்ட் ப்ளஸ்ஸு 20 watts சார்ஜரோடு சேர்த்து 49,000 தரேங்க. இதெல்லாம் வந்து 48,500 ஒன்லி மொபைல் தான். 20 watts சார்ஜர் வராது. எப்பயும் போல் காம்ப்ளிமெண்ட்டாக பவுச் அண்ட் டெம்பர் வந்துடும். இதுக்கு வந்து பவுச் டெம்பர் தென் 20 watts சார்ஜரோடு வந்துடும். ஓகேங்களா. 49,000க்குங்க. வெறும் ஃபோன் கிடையாது, 20 watts சார்ஜர், பவுச் டெம்பர் எல்லாமே வந்துடும் நம்மக்கிட்ட. 49,000. இந்த ஆஃபர் மிஸ் பண்ணிட்டாங்க. வெறும் ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குது. ஓகேங்களா. 13 வாங்கணும்னு யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இந்த செகண்ட் 7 minutes and 53 seconds வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. மிச்ச ஸ்டாக்லாம் உங்களுக்கு 48,500. ப்ளூ ஒயிட் இருக்குது இப்போதைக்கு ஸ்டாக்கு. ஓகேங்களா. 48,500. இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக உங்களுக்கு பவுச் அண்ட் டெம்பர் கொடுத்துருவேன். அப்புறம் 15ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கலர் இருக்குது எல்லோவை தவிர. பிளாக்கு, க்ரீனு, ப்ளூ, பிங்க்கு. ஒன்று வந்து எல்லோ மட்டும்தான் இல்லை. எல்லோ நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65,000 வரும். பியூர் சீல்டு வித் 1 year ஆப்பிள் வாரண்டியோடு வரும். ஓகேங்களா. அடுத்தது 14+க்கும் அதே ஆஃபருங்க. 14+ பார்த்தீங்கன்னா 20 watts சார்ஜரோடு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ சொல்ல போகிறேன், 57,000 தரேங்க. 20 watts சார்ஜரோடு சேர்த்து 57,000 வித் 1 year இந்தியன் ஆப்பிள் வாரண்டி. ரெண்டுத்துக்குமே 20 watts சார்ஜருக்கு 1 year வாரண்டி இருக்கும். 14+க்கும் 1 year வாரண்டி இருக்கும். இது வந்து பிளாக் கலர். ஓகேங்களா. 20 watts சார்ஜரோடு சேர்த்து உங்களுக்கு 57,000க்கு தரேன். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம என்ன பார்க்கலாம்னா iPhone 15+. அது பார்த்தீங்கன்னா 128 GB வந்து ப்ளூ கலர் அவைலபிளாக இருக்குது. 74,000 வரும். 256 GB இருக்குது பிளாக் கலரில். 82,500 வரும். இது எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட்டரியாக பவுச் அண்ட் டெம்பர் கொடுத்துடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சீல்டு ப்ராடக்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 watts சார்ஜரில் ஒரு பீஸ் இருக்குது. ஓகேங்களா. 1600 விலை கொஞ்சம் கூடிருச்சு. 1600 தரேன். பியூர் சீல்டு. இதுக்கு 1 year இந்தியன் ஆப்பிள் வாரண்டியோடு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஏர்பாட்ஸில் செகண்ட் ஜென்ரேஷனில் 2 இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,200 வரும். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவில் டைப் சியில் 4 ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே பியூர் சீல்டு வித் 1 year இந்தியன் ஆப்பிள் வாரண்டியோடு வரும். இது பார்த்தீங்கன்னா ப்ரோவில் டைப் சி. ஓகேங்களா. பார்த்துக்கோங்க. டைப் சி உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,000 வரும். இன்றைக்கி ஆன்லைனில் ஆஃபர் போட்டு 20,000 வச்சுருக்காங்க. நம்ம வந்து 19,000க்கு அது சேம் ப்ராடக்ட்டு பியூர் சீல்டு வித் 1 year. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா சீல்டு ஸ்டாக்கும் போட்டாச்சு. இன்றைக்கி ஸ்டாக் அவ்வளோதான். ஓகேங்களா. நம்மள்ட்ட இஎம்ஐ கேட்குறீங்க நிறைய பேர். இஎம்ஐ நம்மக்கிட்ட இல்லை.
முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எக்ஸ்சேஞ்ச் எல்லா மாடலுமே எடுக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் ப்ரைஸ் வந்து வெளில கம்பேரிசன் பண்ணிவிட்டு கூட சொல்லுங்கள். நம்ம இருக்கிறதுலே முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக தான் பெஸ்ட்டாக எடுத்துகிட்ருக்கோம் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து லிமிட்டடாக தான் வந்துட்டுருக்கு. அதனால் நான் வீடியோ போடுறதில்ல. நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ டெய்லியும் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து குவான்டிட்டியாக வர மாட்டேங்குது. இப்போது வந்து சும்மா எடுத்தவங்க டெய்லியும் ஒரே ஸ்டாக் அரைச்சிக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏதாவது புதுசாக வந்தால் நீங்களும் புதுசாக பார்ப்பீங்க இன்ட்ரெஸ்ட்டோட. சும்மா டெய்லியும் பார்த்துட்டு அதை வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிகிட்டே தான் இருக்க தோணும், ஃபுல்லாக பார்க்க தோணாது. இப்போ நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க, யூடியூபர்ஸ் நிறையா பேர் ஃபோன் போடுறாங்க. இப்போ நிறையா ஃபோன் வீடியோஸ் வருது யூடியூப்பில். இப்போ நானே சும்மா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஸ்டாக் டெய்லி அது போட்டுகிட்டே இருக்காங்களா. நானே அதனால தான் பாதி ஸ்டாக் உள்ளே வச்சிடறது, காட்டுறதே இல்லை ரெகுலராக. ஏதாவது புதுசாக காட்டினா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி வந்து நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தான் நான் வந்து டெய்லியும் வீடியோ போடுறத அவாய்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா நான் டெய்லியும் கூட போடுறேன் ஓகேங்களா. நீங்கள் சொல்லுங்கள், டெய்லியும் இருக்கிற ஸ்டாக் பரவாயில்ல நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் கூட நான் போடுறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு டைம் இருந்தால் நான் டெய்லி வீடியோ போடுவேன் ஃபஸ்ட்டு மாதிரி. அதுக்கேற்ற எனக்கு ஸ்டாக்கும் வரல, அதனால் நான் வீடியோ போடுறதில்ல கண்டினியூஸாக ஓகேங்களா. இனிமேல் நான் வீடியோ மேக்ஸிமம் போட ட்ரை பண்ணுறேன். ஸ்டாக்கும் வரணும்னு நீங்களும் சொல்லுங்கள், வந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுவேன் ஓகேங்களா. இன்றைக்கி ஸ்டாக் வீடியோ அவ்வளோதான். வேண்டுறோம் குயிக்காக வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் இதெல்லாம் இருக்குது, கிராப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஐஃபோன் 13 சீல்டு கட் நிறையா வரும், வந்ததுன்னா அது தனியாக ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் ஓகேங்களா. பை பை, see you.